பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 119, 165 இப்படியாய் கூறுகிறது: உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை என்பதாக. மிகுந்த சமாதானம், கிரேட் பீஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். ஒரு புதிய மாதத்திற்குள் கர்த்தர் கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டு வந்தார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். சமாதானம் என்பது இன்றைய காலகட்டத்தில் மனுக்குலத்துடைய மிக முக்கியமான தேவையாய் காணப்படுகிறது. உலகத்தின் எந்த பகுதியில் திரும்பினாலும் சமாதான கேடும் சண்டை சச்சரவுகளும் காணப்படுகிறது. உலக நாடுகளுக்குள் சமாதானம் இல்லை. ஒரு நாட்டிற்குள்ளாய் காணப்படும் மாநிலங்களுக்குள் சமாதானம் இல்லை. ஒரு குடும்பத்தில் காணப்படும் உறுப்பினர்களுக்குள் சமாதானம் இல்லை. ஆதி சபையின் நாட்களில் சபைகள் சமாதானம் பெற்று நடந்து பெருகியது. ஆனால் இந்நாட்களில் சபைகளுக்குள்ளும் சமாதானம் இல்லை. ஆண்டவர் கூறினார், என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாய் எண்ணினார்கள் என்பதாக. சபையும் சமுதாயமும் தேசங்களும் கர்த்தருடைய வார்த்தையை அந்நிய காரியமாக எண்ணி புறக்கணிக்கும் போது சமாதான கேடும் இடரல்களும் உண்டாகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, முதலாவது கர்த்தருடைய வேதத்தை நேசிக்க பழகி கொள்ளுங்கள். ஒருவேளை எல்லா கற்பனைகளையும் கைக்கொள்வது சற்று கடினமாக காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நேசியுங்கள். வேதத்தை நேசித்தால்தான் அதை வாசிப்பீர்கள், தியானிப்பீர்கள். உலகத்தில் கோடிக்கணக்கான புத்தகங்கள் உங்களுக்கு தகவல்களையும் அறிவையும் தரலாம். வேத வசனத்திற்குள் ஆண்டவருடைய ஜீவன் காணப்படுவதனால் அது உங்களுக்குள் மாற்றத்தை கொண்டு வரும். அது உங்களுக்கு சமாதானத்தை தரும். உங்களுக்காக சமாதான பிரபுவாய் இந்த பூமியில் அவதரித்த இயேசு அவருடைய சமாதானத்தையே உங்களுக்காக விட்டு சென்றிருக்கிறார். நீங்கள் இயேசுவையும் அவருடைய வார்த்தையையும் நேசிக்கும் போது அவருடைய சமாதானம் உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் நிரப்பும். என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும் என்று ஏசாயா 32:18 கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்களும் உங்கள் குடும்பமும் சமாதானமாய் காணப்பட வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தம். யெகோவா ஷாலோம் என்பது இயேசுவின் நாமங்களில் ஒன்று. அவர் உங்களுக்கு சமாதானத்தையும் முழுமையுமான நல்வாழ்வையும் தர விரும்புகிறார். கிரமமான வேத வாசிப்பும் தியானமும் உங்கள் வீடுகளில் காணட்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை விட்டு வலது இடதுபுறம் விலகாமல் இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீங்கள் செய்ய கவனமாயிருந்து இரவும் பகலும் இதை தியானித்து கொண்டிருக்கும் போது அவர் உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுவார். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போதும் கேட்கும் போதும் இதில் எழுதியிருக்கிறவற்றை கை கொள்ளும் போதும் நீங்கள் பாக்கியவான்களாய் காணப்படுவீர்கள். கர்த்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா. நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஒரு புதிய மாதத்திற்குள்ளாய் எங்களை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்தீரே, ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு என்று சொன்னீரே. உம்முடைய மிகுந்த சமாதானத்தினால் ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் கர்த்தர் ஆளுகை செய்யும். இவர்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இடரல்களையும் கர்த்தர் நீக்கி போடுவீராக. புதிய மாதத்தில் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் இவர்களுக்கு முன்பாய் நடந்து செல்லுவீராக. இவர்கள் கையிடுகிற காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்திருளும். இவர்கள் காத்திருப்புக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு முடிவாய் காணட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொண்டது இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.